தம்ப்நெயில்ல வச்ச காரணத்தை நம்ம கடைசியில சொல்லுவோம். சரியா? இப்போ 2 ஃபோட்டோ இருக்கும். கரெக்ட்டா? அண்ணன் சீமானா வச்சதுக்கான காரணத்த நான் சொல்லிறலாம். பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1ஆம் தேதி சரியா? பங்குனி உத்திரம் அன்னைக்கு பொறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் நமக்கு ஒரு மெயில் வருது. உங்க வீடியோ நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெயில் வருது. என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட ஒரு 2300 மக்கள் பார்த்து இதை பார்த்ததோட மட்டும் நிறுத்தாம இது பேஸ் பண்ணி டெய்லி பேசிஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வீடியோ போட்டிருந்தோம். சரியா? இதை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால ரிமூவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து நமக்கு ஒரு மெயில். ஓகேவா? இதை நேற்று நான் அப்பீல் பண்றேன். ஓகே, புரிஞ்சுங்க. இதை நேற்று நான் அப்பீல் பண்றேன். என்ன அப்பீல் பண்றேன் அப்படின்னா, இந்த வீடியோல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு. சரியா? நம்ம எல்லா வீடியோலையும் இது எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். சரியா? இது எஜுகேஷனல் பர்பஸ் தான், மற்றபடி மற்ற எந்த கான்செப்டும் கிடையாது. இது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணால் மட்டும், நீங்க லைவ் டெஸ்ட் பண்ணால் மட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் எல்லா வீடியோவும் ஆரம்பிப்போம். இந்த வீடியோல இப்போ நம்ம திருப்பி ரீ அப்லோட் பண்ணோம்னு வச்சுக்கோமே, 449 இருந்து 510 வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ரிச் ஸ்கீம். அதாவது இது இங்கிலீஷ்ல ஃபுல்லா சொல்ல, இது ரிச் ஸ்கீம் கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது ரிச் ஸ்கீம் கிடையாது. தே ஓன்ட் கிவ் அ கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம எப்படி சொல்லிருப்போம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. சரியா? கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். சரியா? அதே மாதிரி நீங்க லேர்ன் பண்ணி இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். ஓகே, இது அந்த பேசிக் ஆஃப் மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜில நீங்க லேர்ன் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களால மணி மேக் பண்ண முடியும். இது யாரையும் ட்ரிகர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல அந்த ஒரு சில வார்த்தைகளை, சரியா, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ரிச் ஸ்கீம் கிடையாது. சரியா? ரிச் ஸ்கீம் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன். வாங்கடா கம்யூனிட்டி போட்டு தூக்கி விட்டு தான் சொல்றேன். ரிச் ஸ்கீம் கிடையாது அப்படிங்கிறத அந்த அல்காரிதம் எப்படி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த ரிச் ஸ்கீமை மட்டும் தூக்கிட்டு நீங்க ரிச் ஸ்கீம்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, கிடையாதுங்கிற தமிழ் வார்த்தை அவன் புரியல. இப்ப எதுக்கு அண்ணன் சீமான உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னா, இதுல 2 கனெக்ஷன் இருக்கு. ஓகே, 2 கனெக்ஷன் இருக்கு. தமிழ்ல பேசுறீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அடிக்கடி தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு ஆளுநர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது அண்ணன் சீமான் மட்டும்தான். இவங்களுடைய ஸ்டேட்டஸா, சரியா, அண்ணன் சீமானோட ஸ்டேட்டஸா நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் வைக்கிறேன். சரியா? நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். சரியா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறேன். சரியா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறேன். இதை பார்த்த ஒரு சில நண்பர்கள், யாரு எந்த நண்பர்களை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நல்லாவே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்திலையும் ஒரு வேற மாற்று கட்சியை சேர்ந்த நண்பர்கள், சரியா, ஒருத்தர் ஆர்கியூ பண்றாரு. ஒருத்தர் பேசுறாப்புல இந்த மாதிரி இருக்கு அப்படி. இது இப்பெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான். நீங்க இப்படி சீமான ஸ்டேட்டஸ் போடக்கூடாது. சரியா? நீங்க எப்ப பார்த்தாலும் சீமானை பத்தி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல். எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் போட்டோம். சரியா? அதுக்காக தான் பேசிக்கா நான் டேரக்டா வச்சு வீடியோவே போறேன்னு வச்சுக்கோமே. சரியா? இதை பார்த்துட்டு போய் அடிச்சு ரிப்போர்ட் அடிக்கிறது. ஓகே, வீடியோ போய் ரிப்போர்ட் அடிக்கிறது, ரிப்போர்ட் அடிச்சு தூக்கி விடுறது. ஓகே, ஒண்ணு. இப்ப 2வது விஷயம், சரி ரைட், அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில, சரியா, இப்ப நான் சரியா 1ஆம் தேதி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி நான் 1ஆம் தேதி நைட்டு போடல. சரி, நேத்து நைட்டு, சரி, நான் இப்ப நேத்து நைட்டு இன்னும் 2 ஸ்டேட்டஸ் தூக்கி போடுறேன். சரி, இன்னும் 2 ஸ்டேட்டஸ் தூக்கி போடுறேன். எனக்கு தெரியும் இப்படி பண்ணால் ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, தெரியும். இன்னைக்கு காலையில 9:30க்கு, சரி, 9:30க்கு, இது நைட்டு 12 மணிக்கு வந்துருச்சு. ஓகே, நான் இது ஒரு 6 மணி 7 மணிக்கு போட்ட ஸ்டேட்டஸ் 12 மணிக்கு எஃபெக்ட் ஆயிருச்சு. ஓகே, இந்த ஸ்டேட்டஸ்ல அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள், சரி, அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதா சொல்லி இது காலையில 9:30க்கு எந்திக்கிறேன், 9:15க்கு எந்திக்கிறேன். 9:15க்கு அடுத்த ஒரு கமெண்ட் கேட்கறது, உங்க வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 90 நாட்கள்ல இதுல கொடுத்துருப்பாங்க பாருங்க, யூ ஒன்ட் பி ஏபிள் டு அப்லோட் த திங்ஸ். சரியா? ஒரு வாரத்துக்கு உங்களால அப்லோட் பண்ண முடியாது. ஒருவேளை 90 நாள்ல நீங்க 3 ஸ்ட்ரைக் வாங்குறீங்க அப்படின்னா உங்க வீடியோ டெலிட் ஆயிரும். அதாவது உங்க சேனலே பர்மனண்டா டெலிட் ஆயிரும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. சரியா? அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. இப்ப நான் என்ன சொல்றேன், கஷ்டப்பட்டு 2 வருஷமா, சரியா, இலவசமா கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான்செப்டை பேசிட்டு வரோம். ஓகே, இலவசமா கத்துத்தரேன், இலவசமா சொல்லித்தரேன் அப்படின்னு கான்செப்டை பேசி தரேன். அந்த கான்செப்ட்ல ஆர்வம் காமிச்சிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துருக்கும். அந்த அறிவு வளர்ந்திருந்தாலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்ல ட்ரேட் பண்றேன், மார்க்கெட்ல சம்பாதிக்கிறேன், மார்க்கெட்ல நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போக்கஸ் ஃபுல்லா அங்க போயிருக்கும். இந்த மாதிரி கேவலமான செயல்ல
இருந்திருக்காது. ஓகேவா? இப்ப இந்த வீடியோ, இந்த 2வது வீடியோ சரி இன்னைக்கு கிடைச்ச உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏப்ரல் 1 திருப்பி இது ஏப்ரல் 1, இப்ப நான் ஏப்ரல் 2 அப்பீல் சப்மிட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிக்சட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. தெளிவா பிக்சட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இங்க வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு 8:15 இருந்து 8:30 உள்ள டைமிங்ல வந்து நம்ம பேசியிருக்கோம். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான் அப்படின்னு பேசியிருக்கோம். பிக்சட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அடிச்சுக்கிறாங்க ரிப்போர்ட். பிக்சட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறது தெரியல. அந்த வார்த்தை எப்படின்னா அல்காரிதம் நம்பர் வைக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட அந்த கீவேர்ட்ஸ் வச்சு எப்படி ப்ளே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஒரு கடைசியா ஒரு கோல்டு வீடியோ போட்டிருப்போம். ஓகே, கோல்டு வீடியோ போட்டிருப்போம். கோல்டு வீடியோல வந்து நம்மளுடைய வரலாறை வந்து பெருசா சொல்லியிருப்போம். ஓகே, 1900 காலகட்டத்திலே வ.உ. சிதம்பரனார் வந்து இப்படிதான் வந்து தன்னுடைய பங்குகளை வந்து ஐபிஓ விட்டாரு. எப்போ 1900 காலகட்டத்திலே ஐபிஓ விட்டுருக்கோம் அப்படின்னு பேசியிருப்போம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ட்ரேட் பண்றப்ப நம்ம என்னதான் பெருமையா பேசிக்கலாம். சில தமிழ்நாட்டில் ட்ரேட் பண்றவங்க பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க. அப்ப நம்ம மார்க்கெட்னு வந்துகிட்டாலே நம்ம வந்து வடநாடு, அதாவது வடக்குல உள்ள எக்ஸ்சேஞ்சை நம்பி தான் இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச்லாம் இருந்துச்சு, வோல்டேஜ் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருந்துச்சு வச்சுக்கோமே, மெட்ராஸ் ஸ்டாக்கிங்லாம் இருந்துச்சு. அந்த கான்செப்ட்ல போல அவ்வளவு பெரிய அரசியலுக்கு போல. பட் இருந்தாலும் சரியா, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது, இல்ல வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து ரெஃபர் பண்றது வந்து ஹிந்தி சேனல்ஸ் தான். கரெக்டா? மோஸ்ட் ப்ராபபிலி ஹிந்தி சேனல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இல்ல தமிழ் யூடியூபர்ஸ் வந்து பெரிய யூடியூபர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனலா போடுறாங்க. அதாவது கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன்லாம் போடுறாங்க, அதுவும் இலவசமா போடுறாங்க அப்படின்னு இங்க பெருசா யாரையும் சொல்ல முடியாது. யாரையும் சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஓகே, ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோ, ஓகே, அந்த வீடியோ ரிமூவ் பண்ணது எல்லாமே ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒர்க் ஆகாத ஸ்ட்ராட்டஜி ரிமூவ் பண்ணியிருந்தா இவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்காது. இது எல்லாமே ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி. சரியா? இது ஸ்ட்ராட்டஜி. சரியா? ரிமூவ் பண்ண கான்செப்ட் கேளுங்க. இது ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு முன்னாடி இப்ப நான் 10 நாள் 15 நாளா இந்த வீடியோ இருந்திருக்கு. சரியா? சேனல்ல இருந்திருக்கு. நான் என்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன்? மார்ச் 10ல போட்டிருக்கேன். மார்ச் 10ல இருந்து 20 நாளா அந்த வீடியோ உள்ளதான் இருந்திருக்கு. அவ்வளவு நாள் வராத கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நான் சிவானா என் வாட்ஸ்அப்ல, அதாவது என் பர்சனல் வாட்ஸ்அப்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு இது கேவலமான செயல். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், சரியா, இதுக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறது. 1 லட்சம் வச்சு 1 கோடி ரூபாயா எப்படி கன்வெர்ட் பண்றது, எப்படி, அதாவது 5 வருஷத்துல எப்படி பண்றது, என்ன பிளான் உங்களுக்கு, இதை யாரும் போட்டு தர மாட்டாங்க. சரியா? நீங்க 50,000 கொடுத்து ஒருத்தர் படிச்சாலும் இதை யாரும் போட்டு தர போறது கிடையாது. சரியா? இப்ப தெளிவா புரிஞ்சுங்க. இதுல நான் ஒரு சில வரலாறும் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? அதாவது சென்ட் ஜார்ஜ் கோட்டை, சரி, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, இதுல உள்ள டீட்டெயிலாம் நீங்க படிக்கலாம். சரி, இந்தியாவுக்கு வந்து ஆங்கில கிழக்கிந்திய டச் ஈஸ்ட் கம்பெனி. சரியா? சாரி, ஒரு 7 நிமிஷம் பேசுறதுக்குள்ளேயே இருமல் வருது. பட் பாத்துக்கங்க, உங்களுடைய அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல் பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, பட் நம்ம கான்செப்ட்ல வரும். சரியா? எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி. எங்க? ஆம்ஸ்டர்டாம் எக்ஸ்சேஞ்சில். சரியா? இதுதான் இருக்கிறதுல ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? தெளிவா புரிஞ்சுங்க. கான்செப்ட் எங்க வரும்னு புரிஞ்சுங்க. இப்ப நம்ம அப்படி இருக்குமா? அந்த பெருமையை பேசிக்கிட்டு இருக்குமா? பெருமை இப்படித்தானே பேசணும். சரியா? பெருமை இப்படித்தானே பேசணும். பட் அதை விட்டுட்டு நம்ம ஜாதிய பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க ஒரு கான்செப்டுக்கு வந்து உட்காந்துருக்கோம். இப்ப நான் ஒரு யூடியூப்க்கு வந்தேன் அப்படின்னா, சரி, யூடியூப்க்கு வந்தேன் பேசிக்கா நான் பேசுறது இப்படி பேசணும், அந்த கேமரா முன்னாடி இப்பெல்லாம் பேசணும் அப்படின்னு பார்த்து கத்துக்கிட்டது அண்ணன் சீமான் தான் வச்சுக்கோமே. அதுக்கு நான் என்னடா ஃபுல் அண்ட் ஃபுல் சீமான் எங்களோட கூட பிளானவங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும். எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? இவன் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பப்ளிக்கா காமிச்சிக்கல. ஏன் பப்ளிக்கா காமிச்சிக்கல? அது வேற. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? இப்ப வந்து அரசியல் கட்சிகளை சார்ந்து ஜாதி சார்ந்து இருக்கிறவங்களை தாண்டி இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் வந்தோம். அதுவும் எப்படி இலவசமா கொண்டு போய் சேர்க்கணும் தான் வந்தோம். இது எதுக்காக நான் வந்தேன் அப்படின்னா, இப்ப எங்க ஊர் திருநெல்வேலி பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கேன். நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த பொட்டு இந்த பொட்டு, இந்த கையில கலரு அந்த கையில கலரு இப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தவங்க தான் எல்லாரும் இப்போ வரைக்கும் சுத்திட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ்ல ஆரம்பிச்சு எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. சரியா? பட் நம்ம பேச வேண்டியது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு தானே பேசணும். பாளையங்கோட்டை, நானும் பாளையங்கோட்டை ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சு வச்சுக்கோங்க. இப்படிதானே பேசணும். இந்த பெருமையை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இவங்க எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்குலாம் ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி ஒரு எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த எண்ணங்கள் வராது. அப்படிங்கிற எண்ணமே எடுக்கப்பட்டது எங்க இருந்து அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பேசுறப்ப புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். இதை பேசினதுக்கு அப்புறம் எங்க ஊர்ல சொல்றீங்களா, அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்க ஊர்ல ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்திருக்கும். சரி, தாக்கம் இருந்திருக்கும். என்ன தாக்கம் இருந்திருக்குன்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க, நாங்கள் தமிழர்கள் அப்படி இருந்திருப்பாங்க. நீங்க நிறைய சோசியல் மீடியால பார்க்கலாம். ஓகே, அது வேற விஷயம். சரியா? பட் நம்ம வரலாறுக்கு வந்துடும். பாருங்க, எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேசிக்கா வர்த்தகம் பண்றதுக்கு தான் வந்தாங்க. வர்த்தகங்கிறது இன்னும் ஒண்ணும் கிடையாது, ஃபினான்ஸ் தான். இதை வந்து நம்ம பேசிக் நம்ம வந்து கோல்டு வீடியோல இதை பத்தி நிறைய டீட்டெயில் பேசியிருப்போம். ஓகே, ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரை கலெக்ட் பண்ணி அந்த மணியை கலெக்ட் பண்ணி, சரியா, யாரு பிரிட்டிஷ்கார கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. இது மூலமா தூத்துக்குடி போர்ட் மூலமா, சரியா, எங்க ஊர் காண்டாவும் நினைக்கிறேன். சரியா? தூத்துக்குடி போர்ட் மூலமா அவங்க வந்து முத்துக்களையும், சரியா,
மீன் இந்த மாதிரி விஷயம், இந்த பழைய விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, இவங்க அவங்க கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஸ்பைசஸ், மிளகு, அந்த காலத்துல நம்ம அந்த வரலாறு சொல்லி ஒரு ஒரு கிலோ மிளகை கொடுத்துட்டு 1 கிலோ தங்கத்தை வந்து வாங்கி, அதாவது 1 கிலோ தங்கத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு 1 கிலோ மிளகை நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போனதா வரலாறுகள் இருக்கு. சில வரலாறுகள் இருக்கு, நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்ப எல்லாரும் தங்கம் 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 தங்கம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தங்கத்தை பத்தின ஃபுல் ஹிஸ்டரி போட்டிருக்கோம். அந்த ஹிஸ்டரி போட்டதுக்கும் நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. சரியா, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரியா, இப்ப இந்த ரயில்வே அப்ப அந்த காலத்திலே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி வர்த்தகத்துல இருந்திருக்கோம். வர்த்தகத்துல இருந்திருக்கோம். அப்போ நமக்கு வர்த்தகங்கிறது நார்மலா முன்னாடி இருந்தே இருந்த ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல வந்து இதை ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் மட்டும் தான் ஃபோக்கஸா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ட்ரேட் பண்றவங்களுக்கு புரியும். ட்ரேட் பண்றவங்களுக்கு புரியும். என்ன புரியும், மார்க்கெட்ல இருந்தாங்க அப்படின்னா ஃபுல் டைமா உட்காந்து சாட்டை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா, ஃபுல் டைமா உட்காந்து எல்லாமே இதுதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படியா இதுல ஜெயிச்சிட மாட்டோமா, எப்படியா இந்த ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருமா, எப்படியா அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருமா, ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான். சரியா, சப்ஸ்கிரைபர் யாராவது, வியூவர்ஸ் வராது, இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம, சரியா, எதை பத்தியுமே கவலைப்படாம என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் கரெக்டாக தான் போடுவேன். ஐயா, என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் கரெக்டாக தான் போடுவேன். ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேடர் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட இடத்துல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ், சரியா, முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இடத்துல அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டீங்க. அது ஏன் அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்து மற்றவங்க கிளாஸா எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல என் சேனலை பார்க்கும்போது இது அவங்கள பாதிக்கப்படும். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அவங்களுக்கு பாதிக்கப்படும். ஏன்னா இவ்வளவு விஷயத்த ஓப்பனா சொல்லும் போது அதுக்கு பெருசா வியூஸ் போல, பட் அதுல சொன்ன கண்டென்ட் வந்து இங்க டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இந்த யூடியூப் அல்கரிதமும் சரி, அவன் ஒருத்தர் ரிப்போர்ட் அடிக்கிறா, இந்த அல்கரிதம் என்ன பண்ணணும், அதை செக் பண்ணணும். அந்த வார்த்தை சொல்லியிருக்கேனா சொல்லலையா, இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, அதையும் செக் பண்ணாம டைரக்டா எடுத்து டெலிட். சரி, டைரக்டா டெலிட். நீங்க டெலிட் ஆனாதான் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வீடியோக்கு அப்ரூவ், அதாவது அப்பீல் பண்றதுக்கு ஒரு இதாக கொடுத்துருக்கணும். சரியா, அப்பீல் கிளிக் பண்றேன், கீழே வந்து அந்த பேசிக்கா நீங்க ஒரு இடத்துல அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன அப்பீல் பண்றீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆப்ஷனே கிடையாது. நான் சரி ரைட்டு ஓகே போனா போதும் அப்படின்னு சொல்லி நான் அப்பீல் போட்டு விட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் அப்பீல் கிளிக் பண்றேன், திருப்பி ஒரு ஒயிட் ஸ்டுடியோ தான் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு திருப்பி கிளிக் பண்றேன். இப்போ நான் அதை வந்து மெயிலும் போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை மெயில் போட்டு வச்சிருக்கேன். பட் அது ரிமூவ் ஆகுது ஆகல, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் இந்த கேவலமான செயலை செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். சரியா, நான் முன்னேறணும், நான் வந்து கத்துக்கணும், நான் வந்து படிக்கணும் அப்படின்னு இங்க பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லைனாலும் இவன் முன்னேறக்கூடாது, இவன் இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு வன்மத்தை கேட்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா, வன்மத்தை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான். சரியா, அதாவது விழுந்துட்டேன் நான் வந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக, சரியா, நீங்க வந்து வீழ்த்திட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சரியா, நாங்க வர்றப்பே கீழே இருந்தா வந்திருக்கோம், எல்லா தடைகளையும் தாண்டி தான் வந்திருக்கோம். சரியா, அந்த இடத்துல ஒரு சின்ன கல் வந்து தடங்களா வந்து முடியாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. நான் என் நோக்கத்துல தெளிவா இருக்கேன், என் கான்செப்ட்ல நான் தெளிவா இருக்கேன். ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ட்ரேடோட எஸ்எல்ஏ, சரி, ஒரு ஸ்டாப் லாஸே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சாங்க. பட் ஆனா இது நடந்தது என்ன இருந்ததுன்னா, பங்குனி உத்திரம் எல்லாருக்கும் நல்ல நாளுங்க. சரி, எல்லாருக்கும் நல்ல நாளுங்க, எனக்கு பிறந்த நாளுங்க. சரியா, எனக்கு பிறந்த நாள், எல்லாருக்கும் நல்ல நாள். ஓகேவா, அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நடக்கும்போது எனக்கு ஒரு இடத்துல எமோஷனலா கோவம் வந்துருச்சு. நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு தானே நீங்க வந்து என்ன பண்ணீங்க, ரிப்போர்ட் அடிச்சீங்க. இப்போ நான் தமிழ்ல தூக்கி வச்சிருக்கேன், வீடியோ ஃபுல்லா அண்ணன் சீமானோட பேரை வந்து குறைஞ்சது 10 வாட்டிக்கு மேல சொல்லியிருக்கேன். அடிங்க பார்ப்போம், ரிப்போர்ட் அடிங்க. அதுக்கு நீ கோத்து விடுறது கிடையாது, நானே சமாளிச்சுக்கிறேன். பட் எந்த விதமான அரசியல் இதுவும் கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். பாக்குற மக்கள் புரிஞ்சுங்க, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். பட் இதனாலதான் நடந்துச்சு அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியும். சரியா, என்னால ப்ரூவ் பண்ணவும் முடியும். பட் என்னடா ராகுல் சம்மந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது கிடையாது. பட் இதுதான் அங்க உண்மை. இலவசமா ஒரு இடத்துல ஒரு விஷயத்த ஒரு இடத்துல எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். ஏன் பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இலவசமா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டா அதை திருடி கொண்டு போய் அவன் கிளாஸ் எடுத்துடுறான். சரியா, அப்படி இல்லை, இலவசமா ஸ்ட்ராட்டஜி போட்டா அதை திருடி கொண்டு போய் ஒருத்தர் ஆல்வா பண்ணி ஆல்வால ட்ரேடுக்கு விட்டுறாரு, இல்லை இண்டிகேட்டரா மாத்திடுறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரியா மெம்பர்ஷிப்பா போடுவோம் அப்படின்னு போட்டா, சரி மெம்பர்ஷிப்பா போடுவோம் அப்படின்னா 599 மெம்பர்ஷிப் போட்டோம், அங்கேயும் வந்து 599 பெருசா தெரியல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாம பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளவு தடங்களையும் மீறி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து பாருங்க. ஸோ எனக்கு இது பெருசா ரீச் கொடுக்கல, வியூஸ் வருது வரல, இதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். நான் என் கண்டென்ட்டை எனக்கு பிடிச்சி போட்டேனா, சரியா, எனக்கு பிடிச்சி நான் போட்டேனா, இது 4 பேருக்கு யூஸ் ஆகுமா, அட்லீஸ்ட் 4 பேருக்கு யூஸ் ஆகணும், ஒரே ஒருத்தருக்கு யூஸ் ஆகுமா, அந்த ஒரு ட்ரேடர் அதை ஃபாலோ பண்ணாரா அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவோம்.
மற்றபடி இந்த கண்டென்ட்ங்கிறது வந்து எந்த அரசியல் கட்சி சார்ந்ததும் கிடையாது. பேசிக்கா இதை பண்ணதுனால இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. பட் இதை பத்திலாம் பயப்படுற ஆளு கிடையாது. இன்னொரு சரியா இப்போ மூணாவதா ஒரு வீடியோ ரிப்போர்ட் அடிச்சிங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோல அடிச்சுங்களேன், நான் இந்த வீடியோல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேன், ஃபிக்ஷன் இன்கம் கொடுக்கப்பட மாட்டாது சரியா அப்படின்னு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேன். அடிச்சுங்களேன் சேனல் டெல்டாவும் இவ்வளவுதானே, சேனல் டெல்டாவும் அந்த மெம்பர்ஷிப்ல சரியா என்ன நம்பி மெம்பர்ஷிப்ல எடுத்த அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு $70 இருக்குன்னு நினைக்கிறேன், $70 $75 இருக்கும் சரியா. அந்த $75 அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க இதுல பார்த்து நானே காமிச்சிருக்கேன். அந்த $89 இருக்கு, $89.65 இருக்கு. இந்த ஒரு $89 வந்து எனக்கு வராம போகும். இது என்னுடைய காசான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய காசு கிடையாது. மக்கள் அந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட காசு சரியா, கொடுக்கப்பட்ட காசு. ஸோ அப்போ இதோட நட்டம் வந்து என்ன மட்டும் சேராது, இந்த மக்களையும் சேர்ந்து தான் இது பாதிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்கலாம் கிடையாது. என்கிட்ட பேக்கப் பிளான், அதாவது நான் இது இந்த சேனல் டெலிட் ஆயிடுச்சுன்னா அந்த சேனலுக்கு வாங்க அப்படிங்கிற பிளான்லாம் எதுவும் கிடையாது. டெலிட் ஆயிடுச்சுன்னா டெலிட் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து ஆக வேண்டிய வேலையை அடுத்த இதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு மோஸ்ட்ராவிலே அடுத்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.